இன்னைக்கு ஒரு கனவு ஒரு முயற்சி ஒரு வெற்றி அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பிஹைண்ட் மீ இன்டர்நேஷனல் மீடியாவின் சிஇஓ திரு கனா செல்வா அவர்களும் டாக்டர் மயிலாஷன் மயில்வாகனம் அவர்களும். நன்றி எங்க சேனலுக்கு வந்ததுக்கு. நம்ம முதல்ல மிஸ்டர் கனா செல்வா அவர்களோட விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இதை பொறுத்தவரை நான் வந்து இங்கே கேரளாவில் கடந்த ஒரு 15 வருடமாக இங்கே இருக்கிறேன். என்னுடைய ஜேர்னி எப்படின்னு சொன்னால், என்னோட ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து அஸ் அ கிளீனர். நான் இங்கே 2011ஆம் ஆண்டு கடைசி, கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு கடைசி இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த ஜேர்னி வந்து நான் முதல்ல கிளீனராக இருந்து, அப்புறம் 2016 தான் நான் டொரண்டோ வந்தேன். டொரண்டோ வந்து இங்கே ஒரு க்ளீன் கம்பெனி சொன்னாங்க. அந்த கம்பெனி வந்து க்ரீன் வேவ் ஜிஎம்னு சொல்லி க்ரீன் வேவ்னு சொன்னாங்க. அப்புறம் 2022ஆம் ஆண்டு ஒரு செக்யூரிட்டி கம்பெனி தொடங்கினாங்க. செக்யூரிட்டி அது பேர் வந்து பார்த்தா டாப் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து தொடங்கினாங்க. அப்புறம் 2023ஆம் ஆண்டு வந்து ஒன்டாரியோ ரெஸ்டோரேஷன் ஸ்குவாட்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு ரெஸ்டோரேஷன் கம்பெனி, ஒரு எமர்ஜென்சி ஃப்ளட் நடந்தால் அது எப்படி நாங்கள் போய் ரிகவர் பண்ணுறது கம்பெனி தொடங்கினாங்க. அப்புறம் அதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓவரால் வந்து ஒன் ப்ரூஃபுக்குள்ளே கொண்டு வந்தாங்க கேடி குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி. அதோட போகும்போது வந்து பிறகு நான் ஐடி ஜேர்னிக்கு வந்துட்டேன். ஐடி ஜேர்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து அது வந்து 2024ஆம் ஆண்டு அது 2024ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் அந்த ஐடியும் வந்தேன். அதன் பிற்பாடு தான் 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் ஆல்மோஸ்ட் 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் மீ மீடியாவில் இன்கார்பரேட் பண்ணாங்க. இந்த வரைக்கும் எல்லா கம்பெனியும் ஆக்டிவிட்டியும் இருக்குது. இந்த பிஹைண்ட் மீ இந்த ஜேர்னி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம். ரொம்ப நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்கிற இன்னொரு முக்கியமான நிருபரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் தான் டாக்டர் மயிலாஷன் மயில்வாகனம் அவர்கள். உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் அந்த கல்வி மட்டக்களப்பில் பிறந்து இலங்கையில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் பிறந்த நான் அங்கே ஆரம்ப கல்வியை என்னுடைய மெரிச மத்திய கல்லூரியில் படித்து பிறகு உயர்தரம் அங்கேருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகி நான் அங்கே என்னுடைய மருத்துவ கல்வியை அங்கே முடிக்கக்கூடிய இருந்தது. பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முடித்த பிறகு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வேலை செய்யக்கூடிய இருந்தது. என்னுடைய பயிற்சிகளும் வேலைகளும் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வேலை செய்தான். அதன் பிறகு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ள தான் நாங்கள் 2012ஆம் ஆண்டு அந்த கனடாவுக்கு வரக்கூடிய இருந்தது. அப்புறம் 2012ஆம் ஆண்டுலேருந்து நான் அந்த கனடாவில் இருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு குடும்ப வைத்தியராக இருந்தாலும் எனக்கு இது பப்ளிக் ஹெல்த் அந்த பொது சுகாதார மருத்துவத்துறையில் எனக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்குது யூகேயில். அதே மாதிரி FFMLMன்னு சொல்லி ஃபெலோ ஆஃப் மெடிக்கல் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூகேயில் அது வந்து ஒரு ஹெல்த் அதை என்னென்று நிர்வாகத்துறையில் அது ஒரு ஃபெலோஷிப். அதே மாதிரி கனடாவில் CHE அண்டு சர்டிஃபைட் ஹெல்த் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு என்னென்று ஒரு நிறுவனத்தையும் ஒரு சுகாதாரத்துறையையும் நிர்வகிக்கிறன்றதில் நான் ஒரு சர்டிஃபைட் ஹெல்த் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பெரும்பான்மையான நேரம் வந்து இப்படி மக்களுடைய சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு நிறைய விருப்பம். அப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்த வைத்தியர்கள சங்கம் இருக்குது JMFOன்னு சொல்லி. அது 1978ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதலாவது பேட்ச் பல்கலைக்கழகத்துக்கு போனவங்க. அந்த பேட்சில் வந்து இந்த வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் படித்து வந்த வைத்தியர்கள ஒரு சங்கமாக இருக்குது. இது உலகம் பூரா இருக்குது இந்த சங்கம். யுத்தத்தாலையும் பிரகாரணங்களாலையும் புலம்பெயர்ந்த வைத்தியர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் கனடாவில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் யூகேயில் அப்படி இருக்கிறோம். நாங்கள் அந்த சங்கமாக சேர்ந்து எங்களை சுகாதாரத்துறையில் மாற்றங்களை எங்களை இலங்கையில் எங்களை மக்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி உன்னிப்பாக அவதானித்து அதுக்குரிய மாற்றங்களை செய்து கொண்டு வரோம். நாங்கள் எல்லா நாட்டிலையும் ஒன்றிணைந்து இதை செயற்பாடை செய்து கொண்டு வரோம். அப்போ கனடாவில் நான் கடந்த 5 வருடங்களாக தலைவராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் நிறைய வேலைகள் செய்யக்கூடிய இருந்தது. முக்கியமாக வந்து இந்த கேன்சர் சம்மந்தமான நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய இருந்தது 2019ஆம் ஆண்டிலிருந்து. அதே நேரம் நாங்கள் இந்த போதைப்பொருள் பழக்கங்களுக்கு எதிரான பிரச்சனைகளையும் ஆழமாக உன்னிப்பாக அவதானித்து ஆலோசனை வழங்குவதிலும் மகப்பேற்று பிறப்பு வீதங்கள் குறைந்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் எங்களோட மக்களுக்கு ஆபத்தாக வர்ற விஷயங்களையும்
எதிர்காலத்தில் இது ஒரு ஆபத்தாக எங்களோட இனத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் கூர்ந்து அவதானித்து அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் செய்கிற ஒரு அமைப்பாக இது நாங்கள் இயங்கி கொண்டு வரோம். கனடாவில் பல ஊடகங்கள் இருக்கும் பொழுது இந்த பிஹைண்ட் மீ இன்டர்நேஷனல் மீடியாவை தொடங்குவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக அது ஒரு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது. இந்த ஊடகம் என்று சொல்லும்போது தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விடயங்கள் மட்டுமில்லை, அது நிறைய விடயங்கள் கலந்துருக்குது. கலை, கலாச்சாரம், சமூகம், அந்த விழிப்புணர்வுகள், அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட், அது நிறைய விடயங்களை கொண்டது தான் அந்த ஊடகம்ன்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய ஊடகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த லெவலில் எக்ஸ்ட்ரீம்லே இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமில் இப்போ ஒரு இந்திய ஊடகம் ஒன்று வந்து எங்களை அதாவது ஒரு ஒரு பாடல் சரியில்லை, டான்ஸு ஏதோ ஒரு விளத்தில் கொண்டு போய் வந்து அவங்கள ஒரு சூப்பர் சிங்கர், எக்ஸாம்பிள் சூப்பர் சிங்கர் எடுத்துக்கொண்டா அதில் ஒரு ஜெயிச்சா தான் நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் எங்களோட சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பெரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய டேலண்டட் பீப்புள் எங்களோட சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆனால் அவங்களுக்கான அந்த ஸ்டேஜ், அவங்களுக்கான அந்த அடையாளத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சரியான ஊடகத்தை நான் நிறுவனம் வந்து அதில் பெரிய ட்ரீம் உண்டு. எங்களுக்கு என்ன கூற, எங்களுக்கு என்ன வளங்கள் இல்லை, எங்களுக்கான என்ன திறமைகள் இல்லை, எவ்வளோ பெரிய இப்போ கடந்த உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து பார்த்தா கடந்த காலம் அந்த 30 வருட போராட்டத்தின் அந்த இடைவெளி இப்போ பார்த்தீங்கன்னா 17 வருடம் இடைவெளி இருக்குது. இந்த 17 வருட இடைவெளியில் இப்போ இன்றைக்கு நான் எதாவது சொல்லப்போனால் வந்து பிஹேமி கூட, இப்போ உங்களுடைய ஆதி டிவி கூட இன்றைக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் சரி வந்து அதே மாதிரி வந்து பார்த்தா வடகிழக்கு மாகாணத்தில் எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீடியாஸ், எத்தனை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ டேலண்டட் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் அங்கே இருக்குது இல்லை. இன்றைக்கு எங்களுடையக்கு அதாவது எங்களோட மக்களுக்காக, எங்களோட சமூகத்துக்காக, எங்களோட வரலாறை கொண்டு வரதுக்காண்டி வந்து நிறைய ஜாம்பவங்கள் இருக்கிறாங்க. அவங்கள மேடை சரியான மேடை இல்லை. 11 முதலாவது ஒரு படிக்கல் தான் பிஎம்இ மீடியா நடத்துகின்ற லெஜண்ட் அண்ட் ஐகான்ஸ். எங்களுடைய லெஜண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வெளியே கொண்டு வரோம். அந்த பர்பஸ் தான் இது வந்து நான் 2 இயர்ஸ் சரியாக இந்த மீடியா தொடங்கி 2வது வருஷத்தில் நான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு எங்களோட ஆதரவோடு இந்த பிஎம் லெஜண்ட் செய்கிறோம்னு சொன்னால் அது நாங்கள் ஓரளவு நாங்கள் இதில் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதுதான் அந்த பிஎம் மீடியா ஆரம்பிக்கப்பட்டது தான் நோக்கம். இந்த 2 வருஷத்தில் இந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி செய்வது நோக்கம். கண்டிப்பாக நீங்கள் எந்த நோக்கத்தோடு ஆரம்பிச்சிங்களோ அதை நல்லா அமோகமாக நடத்திட்டு வரீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. நேர்களே, நீங்கள் எப்பயாவது என்ன மாதிரியே யோசிச்சிருக்கீங்களா? பிஹைண்ட் மீ அப்படிங்கிற பேருக்கான காரணம் ரொம்ப கேட்சியாக இருக்குல்ல, நம்ம அதோட சிஇஓட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஹைண்ட் மீன்ற பேர் வந்து நான் வைக்கும்போது ஒரு லோங் விஷயோட இந்த பேர் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் அந்த பிஹைண்ட்ன்றது வந்து நோட் கானாஸ் எல்லாருக்கும் பின்னுக்கு இல்லை. அது அந்த பிஹைண்ட் என்ற பேர், பிஹைண்ட் நேமை யார் சொன்னாலும் அது பிஹைண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட பிஹைண்ட் ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆஃபீஸ் வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்குது. அப்போ கேரளாவில் இருக்கிறது, ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேனல் ஹெட்ஸ் இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் டீம் இருக்குது, அங்கே எடிட்டர்ஸ் எல்லாமே யாராவது கேட்டங்க ஒர்க் பண்ணுற பிஹைண்ட் மீடியா அண்டே அது நாங்கள் வில் மேக் இட் எவ்ரி லீடர்ஸ். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மட்டும் இல்லாமல் அது எல்லாரையும் வந்து லீட் பண்ணுற மாதிரி இந்த நேம் ஒன்று இருக்கோம்னா பிஹைண்ட் மீ என்ற பேர் வந்தது. பிஹைண்ட் மீ இன்டர்நேஷ்னலோட லோகோ மாறி இருக்கே, இதுக்கான காரணம் என்ன? ஆமாம், இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த பிஹைண்ட் மீ மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஹைண்ட் மீடியா லோகோ வந்து ஒரு சர்க்கிள் லோகோ பிஹைண்ட் மீ இருக்குது. நாங்கள் 2024ஆம் ஆண்டு தொடங்கி 2025ஆம் ஆண்டு நாங்கள் தேசியம் தொடர்பான ஒரு 3 நிகழ்வுகளில் வந்து பெருசாக நடத்தியிருந்தாங்க. ஒன்று வந்து செம்மணி நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க, 2வது வந்து தியாக தீபன் திலீபன் அவனுடைய அந்த நினைவில் செய்திருந்தாங்க, அதே மாதிரி மாவீர் நாள் செய்திருந்தாங்க. அந்த நேரம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த தேசிய தலைவனுடைய அந்த புகைப்படங்கள், அந்த புலிக்கொடி அது சார்ந்த விடயங்களை எங்களுடைய மீடியாக்களால் வந்து யூடியூப் ஃபேஸ் கொண்டு வந்த வழியாக யூடியூப்பில் எங்களோட 9 யூடியூப் சேனல்ஸ் வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 5-6 ஃபேஸ்புக் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூப்பில் வந்து எங்களுக்கு ஒரு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் சேம் லோகோ சேம் நேம் யூஸ் பண்ணிடலாம் அந்த பிஹைண்ட் மீடியாவில். அதுக்கப்புறம் நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ புது லோகோ அதை முதல் இருந்த பிஹைண்ட் எடுத்து போட்டு பிஎம்என்னு போட்டிருப்போம். இப்போ முதல் இருந்த சேனல்ஸ் எல்லாம் பிஎம்என்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்குது. இப்போ இருந்த வந்து பிஎம்என்னு போட்டிருக்கோம். அதான் ஒரு நோக்கம். இப்போ இந்த லோகோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்குள்ள டைம் ஒன்று போட்டு நேரம் ஒன்று போட்டு இப்போ புதுசாக ஒரு பொறுப்பேர் நாமத்தில் வந்திருக்கு. ஒரு பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்துட்டு ஒரு சமூக சேவையில் இறங்குவதற்கான காரணம் என்ன? ஒரு குட் கொஷன். உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட பிஹைண்ட் லெஜண்ட் அவார்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய அளவு நாங்கள் செய்கிறோம். நிச்சயமாக இப்போ நாங்கள் மீடியான்ற படியில் அதே மாதிரி எங்களுக்கு ஐடி ஒரு பேக்ரவுண்டும் இருக்கக்கூடிய
நிச்சயமாக இதுக்கு எப்படி நாங்கள் குறைஞ்சது அப்படி ஒரு 2-3 மாதம் மார்க்கெட்டிங் செய்வோம். அப்போ அதுவும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறாங்க வந்து பெரிய விஏபிஸ், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வர்றாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைமுறை பெரிய தலைமையாக இருக்கும், ஏதோ ஒரு அவேர்னஸை கொண்டு போகிறதுக்காக. இப்போ அதுலேயுமே நாங்கள் அந்த கேன்சர் எடுத்தோம்னு சொன்னால் உண்மையில் வந்து கேன்சர் ஒன்று வந்தால் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு ஒரு கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னால் அது இவ்வளோ தூரம் இந்த ஃபேமிலி எஃபெக்ட் பண்ணுமன்றதுக்கு எங்களோட ஃபேமிலியும் ஒரு எக்ஸாம்பிள். என்று சொன்னால் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய அம்மா இந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டவர். ஒரு கடைசி ஸ்டேஜ், ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தெடுத்து அந்த டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து இனி நாங்கள் 50-50, அதாவது நாங்கள் 50% எங்களோட முயற்சி, 50 நீங்கள் கடவுள். அது நாங்கள் நிறைய கோத்ரூ பண்ணி ஒரு 3 மாதம் ஒரு பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு இப்போ அம்மா நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அப்போ ஒன்று எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அவேர்னஸ் முதல் இல்லை. அம்மா அப்படின்னு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டை நோதுன்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் செய்துடுவா, தனக்கு ஏதோ ஒன்று செய்யும். அவள் ஹாஸ்பிட்டல் போன இல்லை, கடைசியாக ஹாஸ்பிட்டல் கொண்டே போன எடுத்தா நமக்கு அவளுக்கு அந்த கேன்சர் வந்து கொஞ்சம் இறுக்கமாக போயிட்டுது. அப்போ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா டவுனுக்கு இருக்கிறோம், இவ்வளோ ஃபெசிலிட்டிக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ நாங்கள் இவ்வளோ ஒரு கேலஸாக இருக்கிறோம்டா இந்த பின்தங்கி கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்படி நாங்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கணும்னு நோக்கத்தில் நான் டாக்டர் மைலாஷன் நான் மீட் பண்ணேன். அவரை நான் இப்போ டாக்டர் கூப்பிட அண்ணா கூப்பிட்றேன். ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு சரியான போண்டு இருக்குது. இப்போ நான் அண்ணான்னு அடிக்கடி கூப்பிட அடிக்கடி நிறைய கதைப்பேன். அப்போ தான் அவர்கிட்ட கேட்டு எடுத்தால் எனக்கு இப்படி செய்யணும்னு நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அதுலேயும் வந்து அவர் ஸ்டார்டில் எங்களுக்கு நம்ப இல்லை, இவங்க இப்போட்ட வந்து கேட்டுட்டு விட்டுருவாங்க இப்போ இந்த நானும் விடாமல் எடுத்து இப்போ இந்த கேன்சர் அவேர்னஸ் வந்து எங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் நடக்கிறதால ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி எங்களுடைய இங்கே நடக்கப்படுகின்ற அவேர்னஸால் அதை பார்த்து அவங்க செக்கப் போய் அவங்க அந்த ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாங்கன்றாலே அது எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஜேர்னி தான். கண்டிப்பா. இது இன்னும் பெரிய லெவல்ல போகி பல மக்களுக்கு ரீச் ஆக எங்களோட வாழ்த்துக்கள். நிச்சயமா, நன்றி. பிஹைண்ட் மீயோட இந்த சமூக சேவைக்கான தூண்டுகோல்ல நீங்க எப்படி கை கோர்த்தீங்க டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு கனாவையோ பிஹைண்ட் மீடியாவையோ எனக்கு ஒரு 3 மாத காலமாக தான் எனக்கு தெரியும். எப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தெரியும், எங்களோட யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட இந்த வைத்திய சங்கம் வந்து நிறைய எங்களோட இலங்கை வாழ் தமிழ் மக்களும் கனடா வாழ் தமிழ் மக்களும் எதிர்நோக்கிற பிரச்சனையில் நாங்கள் முக்கியமாக அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு 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 முக்கியமான விஷயமாக இருந்த அந்த பிறப்பு வீதங்கள் குறைந்து கொண்டு போகிற கட்டம் வடகிழக்கில் இருக்கிறது. அதுமாதிரி கருத்தரிக்கிற வீதம் குறைஞ்சு கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்குரிய மாற்று திட்டங்களும் வழிமுறைகளையும் செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டமாக எங்களோட எம்பிபி மிஸ்டர் லோகன் கணபதி அவர்களுடன் சேர்ந்து ஒரு 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 மாநாட்டை நடத்தியிருந்தாங்க, ஒரு செய்தியாளர் மாநாட்டை. அதுக்கு உதவி கோரி அப்போ அந்த இடத்துல தான் கனா வந்து என்னோட கதைச்சவர் டாக்டர் மைலாஷன் நாங்கள் இப்படி செய்கிறோம், அப்படி இருக்கிற மீடியா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாமன்ட்டு. இப்போ எனக்கு அவரை முதல் தெரியாது, அப்போ யோசிச்சு கொண்டு வந்தேன். ஆனால் அதில் கணக்கு விஷயம் எனக்கு அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இருந்தது. ஒன்று அவரை கதைச்சு கொண்டு போகக்கூட அவரோட அம்மா வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவன் சொல்லி அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்தது. உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி 2019 ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த புற்றுநோய் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து அந்த ஸ்க்ரீனிங்ன்றது இல்லை, செய்கிற மாதிரி மேமோகிராமோ பேப்டெஸ்ட்டோ மற்றது மக்களுக்கு அதை போய் ஆரம்ப கட்டத்தில் போய் கேட்குற விருப்பமும் இருக்கலை. ஏனெண்டா அது புற்றுநோய்ன்றது ஒரு கூடாத நோய், புற்றுநோய் வந்து மந்திரம் சூனியத்தால் வந்திருக்க மாட்டோம், இது கூடாத ஆட்களுக்கு வாரன்னு சொல்லி நிறைய விஷயங்களால் எங்களோட மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் சேரக்குள்ள 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தெலாம் போய் சேர்றது. அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் 2019ஆம் ஆண்டிலிருந்தே இதுக்குரிய ஒரு ஏர்லியாக போய் அவங்கள போய் ஊராக போய் சேர்ந்து அவங்கள சோதித்து அவங்களுக்கு அறிவுரையை கொடுத்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கு நேரத்தோட போகிற ஒரு முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு 7 இடத்தை செய்தாங்க. பிறகு இதை கிளிநொச்சியில் IMHO அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இதுவரைக்கும் 15,000 பேரை நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். அதில் 85 பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் கண்டுபிடிச்சி நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பக்கூடிய இருந்தது. அப்போ அதை இன்னும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணும். எங்களோட 5 மாவட்டங்கள் வடக்கிலையும் 3 மாவட்டங்கள் கிழக்கிலையும் நாங்கள் அதை கொண்டு போகிறது எங்களுக்கு ஆழ்பலம் உதவிகள் தேவையாக இருந்தது. அதே நேரத்தில் அவேர்னஸை கொண்டு வர இருந்தது. அப்போ நான் அதையும் யோசித்தேன். அப்போ அதே நேரத்தில்
கனாட்ட காய்ச்சி கொண்டு போகல. கனா வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஓப்பனாக கேட்டது, என்னென்ன செய்வோம், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டு. இப்போ அது எங்களுக்கு ஒரு 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 வேலை செய்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை தந்தது. எங்களோட ஆலோசனை, அட்வைஸு, என்ன அவரோட சேர்ந்து வேலை செய்யலாம்ன்ற மாதிரி எங்களுக்கு இருந்தது. அப்போ எங்களுக்கு அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடியாமல் இருந்தது. எங்களோட ஆலோசனை அறிவுரை அவர் கேட்டு எங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை எங்களை பார்க்கக்கூடிய இருந்தது. மற்றது அவர் வந்து எங்கிட்ட வேலையை வந்து என்ன செய்யணுமென்று கேட்டவர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூண்டு. அப்போ இது ஓப்பன் எண்டட் கொஷன் எங்களுக்கு நிறைய ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே நேரம் பிறகு நான் அவரோட அலுவலகத்துக்கு போகக்குள்ள, உங்களுக்கு தெரியும் நான் வந்து மருத்துவ நிர்வாகத்துறையில் ஸ்பெஷலைஸ்ட். அப்போ அவருடைய நிர்வாகம் எப்படி நடக்கிறன்னு பார்த்து எனக்கு நிறைய மதிப்பு வந்தது. அவர் ஊழியர் நடந்து கொள்கிறார், எப்படி அந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்குதுன்னு பார்க்கல எனக்கு அதில் இன்னொரு நம்பிக்கையும் இருந்தது. ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது அங்கே. அப்போ அது ஒன்று. பிறகு நாங்கள் எங்களோட ஓன் டியூ டெலிஜென்ஸை செய்வோம். அப்போ அவரை பற்றி விசாரிச்சு அவரை வெப்சைட் அதுகளை பார்க்கல எங்களுக்கு எங்களோட தமிழினம் சார்ந்த குறிக்கோளை நோக்கி அவரோட பயணம் இருக்கிறதால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவரோட சேர்ந்து பயணிக்கலாமாண்டு. மற்றது அவரையும் நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு இப்படியான மீடியாக்கள் உதவிகள் நிறைய தேவை. அதே நேரம் இப்படியான வளர்ந்து வார நவீன இப்படி மீடியாக்களை நாங்கள் வளர்த்த விட வேண்டியதும் எங்களோட கடமையான உணர்ந்தான். அதே நேரம் இந்த எங்களோட கனடாவில் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்களுடைய புற்றுநோய் சம்பந்தமான அந்த அவேர்னஸும் குறைவாக தான் காணப்படுகிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்போ எங்களுடைய மக்களும் அந்த எல்லா விதமான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமுக்கும் சில நேரத்தில் போகிற சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்குது. அப்போ அது ஒரு காரணம். மற்றது வைத்தியரை தேவையான நேரத்தில் உடனடியாக நாடுற இல்லை. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இங்கே ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறோம்னு சொன்னால், 3 லட்சம்னு சொன்னாலும் எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய உறவினர்கள் அங்கே எங்களுடைய தாயத்திலையும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே ஆதிக்கக்குள்ள அந்த விஷயத்தை அது வந்து அவங்களோட உறவுகளுக்கு அங்கேயும் போய் சேரும், இங்கேயும் போய் சேரும். அப்போ 2 இடத்துல இருக்கிற எங்களோட மக்களுக்கும் இது ஒரு நல்ல நிலையை கொண்டு எங்களோட அந்த அவேர்னஸை கொண்டு சேர்க்கக்கூடியா இருக்குமன்றதால தான் நாங்கள் இந்த பிஹைமியோட சேர்க்கக்கூடியா இருந்தது. உங்களோட இந்த உன்னதமான சேவைனால இன்னும் பல மக்களிடம் போய் சேர்ந்து இன்னும் நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். இந்த மாதிரி அருமையான சமூக சேவைகளை செய்யறது ஒரு சிஇஓவால் மட்டும் தனியாக முடிஞ்சிருமா? இல்லை, அதுக்கு ஒரு அற்புதமான டீமும் தேவை. அந்த டீமை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு மில்லியன் ரன் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு பெரிய அது மேன் பவர் இருக்கணும். இந்த பிஎம்இவியை பொறுத்த மட்டும் என்னுடைய பங்களிப்பு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20% தான். 20 தான் இது அவங்களுக்கு என்ன தேவை. அதே மாதிரி பிஹெமியுடைய அந்த ஆஃபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்குது, ஸ்ரீலங்கா, இந்தியாவில் இருக்குது. அந்த டீமு ரியலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிஹெமி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த டீமோட எஃபோர்ட்ஸ் தான். அந்த டீமுக்கு நான் என்னென்ன நிகழ்ச்சி செய்ய போகிறோம் அவருக்கு மேக் பண்ணுறது பிளான் மட்டும்தான். நான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாக்கள் எங்களோட டீம் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தா ஒரு சேனல் ஹெட் இருக்காங்க, இந்தியாவில் வந்து ஒரு சேனல் ஹெட் இருக்கிறாங்க, அந்த நியூஸ் ரீடர்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஜேஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது, அதே மாதிரி வெப்சைட்டை பொறுத்தவரை டெய்லி 24/7 நாங்கள் வெப்சைட் அப்டேட் பண்ணிருக்கோம். அதுக்கான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுன்ற நிறைய சோர்ஸ், நிறைய பேர் இதுக்கு பின்னால் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎன்மி என்ற மீடியாவுக்கு கிட்டத்தட்ட அது ஸ்ரீலங்கா, இந்தியா, கனடா பார்த்தோம்னா 18 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 18 பேருனுடைய உழைப்பு தான் இன்றைக்கு பிஎம்இயை எல்லாம் பார்க்குறாங்க. ஆகவே இதில் வந்து சிஇஓன்றத பொறுப்பு என்னன்னு சொன்னால் வெரி சிம்பிள் பொறுப்பு தான். ஆகவே சிம்பிள் பொறுப்புன்னு சொல்லிவிட முடியாது. இந்த பிஎம்இக்குள்ளால் வருகின்ற நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பிஎம்இ சினிமாவாக இருக்கலாம், பிஎம்இ பொலிட்டிக்ஸாக இருக்கலாம், பிஎம்இ ஏஆர் இருக்குது, பிஎம்இ ஹிட்ஸ் இருக்குது, பிஎம்இ நியூஸ் வந்து பார்த்தோம்னா பிஎம்இ நியூஸ் ஸ்ரீலங்கா இருக்குது, பிஎம் நியூஸ் வந்து பார்த்தா இந்தியா இருக்குது, பிஎம் நியூஸ் கனடா இருக்குது. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா திருக்குறள். அந்த திருக்குறளையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 4 திருக்குறள்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து கொண்டு வரோம். அந்த மொழிபெயர்த்துன்றது வந்து ஒரு குறள், ஒரு பொருளை அப்படி கொண்டு வரோம். இப்படி நிறைய விடயங்களை பிஎம்இக்களை கொண்டு வரக்கூடியது அந்த சாத்தியம் எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய ஸ்டாஃப். யூனிட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட வேலையும் ஈஸியான வேலை கிடையாது. நீங்கள் வழி நடத்துறதுனால தான் உங்களோட நிர்வாகிகள் எல்லாரும் நல்லபடியாக வேலையை நடத்துகிறாங்க. அது கண்டிப்பாக உண்டு. ஆமாம், அதில் என்ன முக்கியத்துவம்னு சொன்னால் அந்த மீடியா பொறுத்த மாதிரில உண்மையில் வந்து பார்த்தா வெரி பங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி வந்து டைம் சென்சிட்டிவ். இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை கொண்டு போகிறோம், என்ன டேட் என்ன டைம்னா அந்த டைமுக்கு வரணும்.
அந்த விடயத்தில் நான் கொஞ்சம் ஸ்டிக்காக இருப்பேன். எனக்கு இந்த டைம் என்னென்ன வேணுமென்றதை நான் நிறைய ஸ்டிக்காக இருப்பேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஊழியர்கள் வந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து விட்டு கொடுத்தவர்கள் இல்லை. ஸோ நான் ஒன்று சொன்னால் வந்து 5 செய்து கொண்டு வந்து 5 செய்து கொண்டு வெளியே முன்னுக்கு அதற்கான தளத்தை அதற்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை நான் அவங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டாக நல்ல சக்ஸஸாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த நேரத்தில் எங்களுடைய பிஹேமி ஊடகத்துக்கு ஸோ எங்களுடைய ஊடகத்தில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, எங்களை பிஹேமி மீடியாவுக்கு ஒரு போர்டு இருக்குது, ஒரு போர்டு இருக்குது எங்களுக்கு. இந்த போர்டில் வந்து ஒரு 6-7 டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க, போர்டு டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உதயன் பத்திரனுடைய அது பிரதம எழுத்தாளர் மிஸ்டர் லோகன் திரலிங்கம் அண்ணா அவர் கூடி வந்து எங்களுடைய அந்த மீடியாவில் சீனியர் போர்டு டிரெக்டராக இருக்கிறாங்க. அந்த போர்டு டிரெக்டர்ஸில் இப்போ நாங்கள் தனியாக இல்லை, இப்போ நான் தனியாக சில முடிவை நான் தனியாக எடுத்துடலாது. நான் போர்டு டிரெக்டரோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லித்தான் எங்கள் டீம் இருக்குது. ஆகவே இந்த பிஹேமிக்கு பின்னுக்கு நிறைய ஒரு மேன் பவர்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் ஆதி டிவினோடாக எங்களுடைய பிஹேமி நண்பர்களுக்கும் பிஹேமி ஊழியர்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் அது அந்த பிஹைண்ட் மீ தலைமத்துவம் சரி, அதனுடைய நிர்வாக குழுவும் சரி, அதனுடைய ஊழியர்களும் சரி, அவங்க அந்த மொழிபெயர்ப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளோ பெரிய அவேர்னஸ் நிகழ்ச்சி நடத்துறது, ஒரு சப்போர்ட் வாக் அப்படின்னா அதுக்கு நிறைய துறைகள்லேருந்து சப்போர்ட் தேவைப்படும். இப்போது அதில் எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள். வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு அவங்களும் உங்களோட இணைஞ்சுப்பாங்க. தேங்க்யூ மது வந்து இந்த கொஷனுக்கு என்ன எனக்கு இந்த கொஷனை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, உண்மையில் வந்து இந்த கேன்சர் ஒர்க்கர் உண்மையில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஹேமி லெஜண்ட் ஐகான்ன்ற வந்து ஒரு அந்த கேன்சர் ரிலேட்டடான ஒரு டாக்டர்ஸுக்கு கொடுக்கணுமே என்னோட நோக்கம் இருந்தது. ஆனால் இந்த ஓக்கை பற்றி எனக்கு அந்த ஸ்டார்ட் அந்த ஐடியா இல்லை. உண்மையில் வந்து டாக்டர் மைலாஷன் கேட்டிருந்தார். ஆனால் அந்த ஸ்ரீலங்கா அந்த டாக்டர் சேர்ந்தம் நிறைய இங்கே டாக்டர்ஸ் கேதர் பண்ணோம். நாங்கள் ஏன் இது ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு இல்லை, ஒரு ஓக்கத்தோடு செய்யலான்னு என்ன டாக்டர் கேட்டிருந்தார். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீநவர்ணம் இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கான டாக்டர்ஸ் வந்து இவரு கூட வந்து நிறைய வந்து ஸோ அது நிறைய அந்த வைத்தியர்கள் இது மாதிரி வந்து நிறைய வந்து அது ஓக்கத்தோடு செய்யணும் மட்டும் கேட்டுருந்துச்சு. நம்ம அது பிஹேமி உண்மையிலே வந்து எங்கள் நோக்கத்தோடு சேர்ந்து வந்து ஓக்கத்தோடு செய்கிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு தான் நானும் மைலாசனையும் ஸோ நானும் டாக்டர் மைலாசனை சேர்ந்து ஓகே செய்வோம்னு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு பார்த்தா இதில் உங்களுக்கு தெரியும் அந்த ஊக்கத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 9:30 வந்து மக்கள் ஸ்டீலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் அந்த ஊக்கத்தோடு வர்ற ஆக்களுக்கு வந்து ஏதோ ஃபுட் ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேண்டி வரும், டீ காஃபி ஓட்டபடி கொடுக்க வேண்டிய அதுக்கு அந்த ராஜாராம் கேட்ரிங் எங்களுக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஓட்டர் காஃபி டீ எல்லாத்தையும் அவங்க வந்து பொருட்படுத்திருக்கிறார். இதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு இப்போ என்ன ஹெல்ப் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் நிறைய வாலண்டியர்ஸ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் யூனிஃபார்ம் டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ண வேண்டி வரும். இப்போ அதுக்கு சம்மந்தமாக ஸோ டாக்டர் மைலாசன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த எந்த வகையான உதவிகள் எங்களுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்ல பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த இளமரகாயா நிறைய காலம் இந்த கேன்சர் ஏர்லி டிடெக்ஷன் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது அவேர்னஸ் ஒரு ஒரு அவேர்னஸை கொண்டு போகிற நிகழ்வை நாங்கள் அப்புறம் ஒரு 5-6 வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட தாயகத்தில். இப்போ இது நல்ல நிலைக்கு போய்கொண்டிருக்கிறபடியாக எங்களுக்கு நிறைய உதவிகளும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. அதே நேரத்தில் இது நாங்கள் ஏன் தனியாக வடகிழக்கில் மட்டும் செய்யணும், வைத்தியர்களாக இருக்கிற நாங்கள் அப்படியே மொழி பேதம் பார்க்காம தான் வேலைகள் செய்ய வேணும். ஆகையால் அப்போ எங்களுக்கு அதையும் தாண்டி செய்கிறதுக்கு எங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படுது. உதாரணமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் வடகிழக்கில் இந்த வேலைகள் செய்யக்குள்ள அந்தந்த ஊர் கிராமங்களை சேர்ந்த சங்கங்கள் இங்கே இருக்கிறவங்களை எங்களோட கையோர்த்தா நாங்கள் சொல்லலாம். இது அந்த ஊர் சங்கங்கள் பொருட்படுத்தபடியாக நாங்கள் அந்த இடத்துல போய் சேரோம்ன்றதை நாங்கள் ஒரு நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை விட உண்மையாக எங்களுக்கு உதவிகள் தேவை. உண்மையாக அந்த இப்போ வடக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா 5 மாவட்டம், கிழக்கு எடுத்தோம் 3 மாவட்டம். இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் தான் 15,000 பேரை ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் மேற்கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு இங்கே இருக்கிற ஊர் அமைப்புகள் உங்களுடைய கிராமங்களையும் உங்களோட நகரங்களையும் தத்தெடுக்கிறது மூலம் நாங்கள் இந்த கேன்சர் ஏர்லி அவேர்னஸையும் டிடெக்ஷனையும் செய்யலாம். எங்களோட இந்த போதை வசுக்கு எதிரான விஷயங்களையும் முன்னெடுக்கலாம். அதே நேரம் பிறப்பு வீதங்கள் குறைவாக இருக்கிற பிரச்சனைகளையும் நாங்கள் கையாண்டு கொண்டு எங்களோட மக்களிடையே இருக்கிற மூல மருத்துவ பிரச்சனைகளுக்கு வழி செல்றதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு இப்போ இது வந்து
அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்ந்து செய்யாதபடியாலும் ஆஸ்பத்திரிகளில் வேலைப்பாடுகள் கூட இருக்கிறபடியாலும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கட்டியை கண்டுபிடிச்சா அந்த கட்டியை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி ஸ்கேன் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மாதக்கணக்கு கிழமைக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதை நாங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு மொபைல் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்க மாட்டால் நாங்கள் அந்த இடத்துலையே எங்களை வைத்தியர் இல்லாமல் இலவசமாக தான் நாங்கள் போய் சேரோம். அங்கே இருக்கிற இலங்கையில் வைத்தியர்கள் அவர்களை தான் நாங்கள் கூப்பிட்டு பாராட்ட இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து அடுத்து அந்த இடத்துல ஸ்பாட்டிலேயே அதை ஸ்கேன் பண்ணி இது பிரச்சனையான கட்டியாக பிரச்சனை இல்லாத கட்டியான்னு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கேன் மொபைல் மெஷின் தேவை. பெரிய அளவில் செய்யணுமான்னு சொன்னால் மேமோகிராம் இந்த உங்களுக்கு தெரியும் 40 வயசுக்கு மேலே எல்லா பெண்களும் இந்த மேமோகிராம் மார்பக புற்றுநோயை தடுக்கிறதுக்கு மேமோகிராம் செய்ய வேண்டும். முதல் 50 வயசாக இருந்தது, இப்போ ஒன்றாரிய கவர்மெண்ட் அதை 40 வயசாகிருக்கு. அப்போ அதே மாதிரி வசதியை நாங்கள் அங்கேயும் எங்களோட தாயத்துலையும் செய்கிறோன்னு சொன்னால் இலங்கையில் அது இல்லை, இருக்குது, ஆஸ்பத்திரியில் இருக்குது. ஆனால் அது கட்டி வந்த பிறகு அது என்ன கட்டி அந்த கண்டுபிடிக்கத்தான் இருக்குது. ஆனால் கட்டி வர முதல் அதை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய வசதியில் அங்கே இல்லை. அப்படியான ஒரு பெரிய ஒரு மொபைல் வாகனத்தில் மேமோகிராமை பூட்டியிருந்தால் நாங்கள் இந்த 5 வடகிழக்கு மாகாணத்துக்கு நாங்கள் சுழற்சி முறையில் அதை கொண்டு சென்று உங்களுக்கு தெரியும் மார்பக புற்றுநோய் தான் முன்னுக்கு இருக்கிற ஒரு புற்றுநோயாக இருக்கிறது. இப்போ அதெல்லாம் செய்யலாம். அதுக்கு எங்களுடைய நிதி வசதிகள் எங்கிட்ட மூளை இருக்குது, ஐடியா இருக்குது, அதை எப்படி செய்யலாமன்றது இருக்குது. எங்களுக்கு எங்களோட பொருளாதார வசதி மேன் பவர் இதுகள் எங்களுக்கு தேவைப்படுது. அப்படியான உதவிகளை நாங்கள் இந்த வோக்கின் மூலம் சேகரிக்கிறதுக்கு அவரோட பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க தயார். எங்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்துவதன் மூலம் எங்களை சமுதாயத்தை அறிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பெரிய ஒரு முயற்சியாகவும் இது நேரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வோக்கத்தோனுக்கு எதிர்வரும் அந்த ஜூன் 13ஆம் தேதி 9:30 வந்து மார்க்கம் ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாம் சேர்ந்து இந்த வோக்கத்தோன் செய்கிறதுக்கு இருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில உதவிகளை வந்து நாங்கள் கேட்டு நிற்கிறோம். முதலாவது எப்படின்னு சொன்னால் அந்த வோக்கத்தோனுக்கு தேவையான அது டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, அது யூனிஃபார்ம்ஸ். அதில் நாங்கள் வந்து வெரி கிளியராக இருக்கோம். ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு சங்கம், இது ஒரு இல்லைன்னு சொன்னால் இது ஒரு அந்த பாடசாலை சார்ந்த அமைப்புகள், நிறுவனம் சார்ந்த அமைப்புகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த நிறுவனங்கள் வந்து நீங்கள் உங்களோட லோகோவையே வந்து டிஷர்ட் பின்னு போட்டு பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் யாருமே வந்து பிஹேமி நிறுவனத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு காசும் தர வேண்டாம். நீங்களே உங்களை சில வழியை நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதை காசு நீங்களே எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோ. உங்களோட சின்ன பிள்ளைக்கூடிய வந்து ஒரு அந்த யூனிஃபார்மை கொண்டு அந்த யூனிஃபார்மை போட்டு பிரிண்ட் பண்ணிக்கொண்டு அதை போட்டால் என்ன நடக்கலாம். இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு சங்கங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களோட சங்கத்தின் பேர்லேயே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் அடித்து அதை 4 பேர் பிடிச்சி ஒர்க் பண்ணிக்க அது இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இதில் நாங்கள் அதுதான் என்ன சொன்னால் டாக்டர் மயிலாசன் நாம் இதை பற்றி கதைக்கே சொல்லியிருந்தார். நான் இப்போ இதில் வந்து சொன்னால் இப்போ நான் டாக்டருக்கு நான் சொல்லியிருந்தேன், டாக்டர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட லோகோவோ அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எந்த ஒரு அமைப்பும் சரி, எந்த ஒரு அந்த பாச நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், இல்லைன்னா எந்த ஒரு வியாபார நிறுவனங்கள், இப்போ நீங்கள் என்னென்னு ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தா $10 தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 டிஷர்ட் பிரிண்ட் பண்ணாலும் கூட அந்த கோர்ஸ் வந்து $200 வரப்போகுது. அதில் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் லோகோயும் போய் நாங்கள் அந்த டிசைன் அனுப்புகிறோம். அதில் என்ன வரணும், அந்த டிஷர்ட்டில் என்ன வரப்போகுதுன்னா அந்த டிசைன் உங்களுக்கு அனுப்புகிறோம். அந்த டிசைனை அந்த டிஷர்ட்டில் போட்டு பின் உங்கள் லோகோ போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 நிறுவனம் சேர்ந்து ஒரு 20 டிஷர்ட் பிரிண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 100 பேருக்கு அந்த யூனிஃபார்ம் வந்து வேணா டாக்டர் அப்படி தானே சொன்னால். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பிஹைண்ட் மீல வந்து அந்த கொலாபரேட் பண்ணி வேலை செய்கிற நான் அந்த நிர்வாகத்துறையில் படித்த விஷயங்கள், அமல்படுத்த விஷயங்களை நான் இந்த மீடியாவில் காண்றேன். என்னென்னா அவங்க சொல்லலைன்னா எங்களை லோகோ மட்டும் போட்டுடுவாங்கண்டு. இது நீங்கள் ஒரு அமைப்பு, ஸ்கூல் அமைப்பு இல்லை பாடசாலை அமைப்பு யாருண்டாலும் சரி உங்களோட லோகோ போட்டு இந்த நடைமுறை நடத்துவோம். இது வந்து எங்களை சமுதாய பணி, இது எல்லாரும் ஊர் கூடித்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிஹைண்ட் மீல நான் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு காரணம் நாங்கள் ஏன்னா அவங்க சொல்லலை எங்களோட லோகோ போட்டு செய்யுங்காட்டு. நீங்கள் அந்த ஃப்ளையர்ஸ் வர ஃப்ளையர்ஸை உங்களோட அமைப்போட ஃப்ளையர்ஸை போட்டு நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது வந்து எனக்காண்டியோ இல்லாட்டி அந்த பிஹைண்ட் மீக்காண்டி நாங்கள் அதை செய்ய வரல. இது எங்களோட மக்களுக்காக, இங்கே இருக்கிற மக்களுக்காகவும் எங்களோட தாயத்திர மக்களுக்காகவும் செய்ய போகிற ஒரு நிகழ்வு. ஆகவே இதில் தயவு செய்து அவர் சொல்கிற மாதிரி உங்களால் வேண்ட உதவிகளை செய்கிறது முக்கியமாக நான் இதை நினைக்கிறேன். இதில் ஸோ மட்டும் இன்னொரு டாக்டர் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ஃபோன் நம்பர் தான் 6473021189. அது என்னுடைய வந்து மொபைல் நம்பர். நீங்கள் அடியுங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த டிஷர்ட் எங்கே பிரிண்ட் அந்த டிஷர்ட் பிரிண்ட் பண்ணாலும் அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தா அங்கே டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட லோகோ மட்டும் கொடுத்து ஒரு $200 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு. பண்ணிங்க சொல்ல ஒரு 20 டிஷர்ட் பிரிண்ட் தருவாங்க. அந்த 20 பேரை கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள்
அதைத்தான் நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது நோக்கம் வந்து பிஹேமியை கொண்டே வந்து பார்த்தா அதை ப்ரொமோட் பண்ணுற அந்த மாதிரி இல்லை. எங்களுடைய நோக்கமும் அந்த வைத்தியர்களுடைய நோக்கம் வந்து இது தொடர்பான ஒரு அவேர்னஸை வெளியே கொண்டாடுது. அட்லீஸ்ட் இந்த அவேர்னஸுக்கு வர ஒரு 500 பேர் வந்தீங்கன்னு சொன்னால் 500 பேருக்கு அட்லீஸ்ட் கடைசி ஒரு 300 பேருடைய எங்கள் ஃபேமிலியாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கு மாத்திரம் இருப்பினேன். அவைக்கு போய் சொல்லி எங்கட அம்மாவுக்கு சொல்லி அண்ணாவுக்கு சொல்லி எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் நண்பன் சொல்லிடே இப்படி இருக்கிறா போய் டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு அம்மாவுக்கு இப்படி வருத்தம் இருக்கு, ஒரு நண்பர் இப்படி வருத்தம் இருந்தால் கொண்டு காட்டி ஸ்க்ரீனிங் செய்யணும் போட்டு அதனூடாக ஒரு விழிப்புணர்வு வந்து அதனூடாக ஒரு 4 பேர் வந்து சேவ் பண்ணப்படுமா இருந்தால் அதுதான் எங்களுடைய சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேமியோட சக்ஸஸ் இல்லை, அது இங்கே கேடாவில் இருக்கிற மக்களுடைய அந்த வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நிறுவனம் சார்ந்தும் பெறலாம், தனியும் பெறலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி எங்களை வீட்டில் பாதிக்கப்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருப்பார்கள். நீங்கள் அவங்களோட நினைவாகையும் இந்த நடைபயணத்தை செய்யலாம். ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அம்மம்மா, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அம்மா அப்படி போட்டுட்டு நீங்கள் நடங்க தயவுசெய்து. ஓகே, இந்த ஜூன் 13ஆம் தேதி நடக்க இருக்கின்ற அது வாக்கத்தான், அதுக்கு ஒரு சில விடயங்களை நான் இதில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த டே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் வந்து பார்த்தா 9:30 அன்றைக்கி ஒரு சன்வே ஒரு கொஞ்சம் ஹோட்டாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட செல்ஃபாக அதுக்கான தொப்பியோ குடியோ அதை கொண்டு வாங்கும். மற்றது நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்துவமாக ஏதாவது ஒரு 4 வாட்டர் பாட்டில்ஸ் கேசஸ் இல்லைன்னு செய்த ஒரு ஜூஸ் கொண்டு வர போகிறீங்கன்னா நிச்சயம் கொண்டு வரலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு நிறுவனங்கள் எங்களுக்கான அங்கே வந்து வாக்கத்தான் பண்ணுறவங்களுக்கான ஏதோ ஒரு சப்போர்ட் செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக செய்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நடபவனின்ற நோக்கம் வந்து பிஎம்இ அல்ல. இதை நீங்கள் முற்றுமுறலாக நீங்கள் இதில் எல்லாருமே கொஞ்சம் மாறுபடணும். பிஎம்இ நோக்கமும் அதே இல்லை, எங்கள் நோக்கம் அதே இல்லை, டாக்டர்ஸ் மாதிரி நோக்கம் அதே இல்லை. நீங்கள் ஒரு ஆள் வாரீங்கன்னு சொன்னால் உங்களோட வெஹிக்கில் வந்து ஸோ வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கேஸை கொண்டு வரலாம், அதை வந்து அதில் வைக்கலாம். அதே மாதிரி ஜூஸ் கொண்டு வரலாம், அதேமாதிரி ஏதோ ஒரு அது பேனானாஸ் கொண்டு வந்து அங்கே இருக்கிற கொடுத்து அங்கே கொஞ்ச நேரம். பட் முக்கியமாக என்னென்னு சொன்னால் வாக்கத்தான் வந்து எல்லாரும் ஓடிடாதீங்க. இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டாக்டர்ஸ் வந்து ஸ்பீச் பண்ணுவாங்க, அந்த அவேர்னஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதை ஒருத்தர் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்க, வீடியோ எடுங்க, இல்லை நீங்கள் லைவ் போங்க, அதை உங்களுக்கு ஜெஃப்னாவுடைய வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிறாங்களுக்கு அனுப்புங்க. அந்த அவேர்னஸ் தான் எங்களோட ரிசல்ட்ஸ் எங்கே வேணும்னு சொன்னால் அதில் வந்து நடக்கிறதோ அது மோர் தான் தட் பன் உங்களுடைய அந்த மொபைல் அதை பதிவு செய்து உங்களுடைய நண்பர்கள் கூட்டத்துக்கு அதை அனுப்பி அதை மேலும் வந்து அவேர்னஸை கொண்டு வரும். இந்த அவேர்னஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கேனடாவில் மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இனிவரும் காலங்களில் வந்து பார்த்தா வெளிநாடுகள், அதாவது ஆஸ்திரேலியா, யூரோப் இது போன்ற நாடுகளும் இப்படியான அவேர்னஸ் நடந்து அங்கேயும் இருக்கிற மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து அதனூடாக வந்து எங்கள் தாயத்தோடு உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் என்றதான் எங்களுடைய முழுமையான நோக்கமாக இருக்குது. எங்களோட ஆதி சேனலின் பங்கா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்னும் நிறையா வாலண்டியர்ஸும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப்பும் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், அப்படிதானே? அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், என்னென்னு சொன்னால் இந்த வாக்கத்தான் பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நிறைய சோசியல் மீடியாஸ் அவங்களுக்கு இந்த வகையில் அது இந்த நேரத்தில் ஆதித்யூனூடாக வந்து அந்த மற்ற மீடியாக்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். உண்மையில் வந்து பார்த்தா சில மீடியா சில சோசியல் மீடியாஸ் எங்கள் டெய்லி அனுப்பிடுவேன் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும். அவர்கள் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த வாக்கத்தான் பற்றிய அந்த விழிப்புணர்வை வந்து அவங்க மீடியாவில் போட்டுக்கொண்டே இருக்கணும். ஸ்பெஷலி ஆதித்யூடைய கூப்பிட்டு நான் இன்றைக்கும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்தது முதலாவது காரணம் இந்த அவேர்னஸை வெளியே கொண்டு வரும். அதான் என்ன சொன்னால் டாக்டர் மயிலாசனாக்கும் நேற்று அடிச்சோன்னா அப்படி ஆட்சியில் கூப்பிட்டுருக்கீங்கன்னா போகமாட்டா அவர் பிசி. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருந்து இந்த நோக்கம் அந்த அவேர்னஸை சொன்ன சக்ஸஸாக கொண்டு போகணும். அதுக்கேற்ற சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இங்கே எல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும், இங்கே கனடாவில் இவ்வளோ ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் நடக்கும், நாங்கள் எண்ணிக்கையில்லா கணக்கில் போவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு அந்த ஹெல்த் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் செய்கிறதுக்கு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும், பார்த்தா உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டுரும். வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கும் பிஹைண்ட் மீ இன்டர்நேஷனல் மீடியாவின் 2வது ஆண்டு விழா நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக ட்ராஃபி லான்ச் என்னும் நிகழ்ச்சியும் நடத்தியுள்ளார்கள். அதில் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது நடக்க இருக்கும் 2வது ஆண்டு விழாவில் இலங்கையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்க உள்ளார்கள். இதை பற்றி நம்ம மிஸ்டர் கானா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நீங்கள் சரி தான். இந்த இலங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மருத்துவர்கள் வரார்கள். இது என்னத்துக்காண்டி என்ன நோக்கம் மருத்துவர்கள் அவர்களை இங்கே கூப்பிட்டு அந்த கௌரவம் செலுத்துக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையில் அந்த டாக்டர்ஸ் என்று சொல்கிறது வந்து அந்த வெளியேருந்து பார்க்க அவங்களுக்கு என்ன டாக்டர்ஸ் என்று சொல்லிடணும். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு டாக்டர்ஸ் இல்லை ஒரு பர்சன் லைஃப் போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு
அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் டைம் ஒதுக்குறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. டே அண்ட் நைட் வந்து என்ன சொன்னால் ஒரு நாளும் வீட்டை வரும்போது எத்தனை பேஷண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டோரிஸ் கேட்டுட்டு வருவினோம். அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கால நேரம் பார்க்க ஒர்க் பண்ணி கொண்டிருப்பினோம். அந்த அப்படியான வைத்தியர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை சர்ஜரி பண்ணுவாங்க, எத்தனை 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 பேர் ஸ்டோரிஸ் கேட்கணும், எத்தனை பேருக்கு என்னென்னு சொன்னால் அந்த டாக்டர்ஸ்ன்ற ஒரு எப்படி சொன்னால் அவங்க நல்ல பேஷண்ட்ஸை நல்ல பேஷண்ட்டாக இருந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இந்த டாக்டர்ஸ்னால் முக்கியத்துவம் சொன்னால் ஒரு ஆள் நல்ல கஷ்டத்தில் நல்ல வருத்தத்தில் வலியும் வேதனையுமா ஒரு வைத்தியர்கிட்ட போய்க்க அவங்களுடைய ஒரு சில ஆறுதல் வார்த்தை தான் அவங்க வந்து மென்டலி வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த டாக்டர்ஸ் கத்தி எரிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. ஆகவே என்னன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த பணி வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான பணி. இப்போ அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த டாக்டர்ஸ் கூப்பிட்டு நான் இங்கே கூப்பிட்டு வந்து அவார்ட் கொடுக்குறதால அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மேரும் வா எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கனடாவில் இருக்குது இப்படி செய்யணும்னு சொல்லி அந்த மற்ற துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஒரு அது கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த எங்களுடைய அவார்ட் செரமனிக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றாங்க, அதுமாதிரி ஃப்ரான்ஸ்லேருந்து வரணும், ஸ்ரீலங்காவிலேருந்து வேறு அவார்ட் செரமனி மற்ற ஓட்டாவா மோன்ட்ரியல் இதுபட்ட அது பல தரப்பட்ட அந்த இடங்கள்லேருந்து இதுக்கான அவார்ட் வந்து அது பெறுநர் வரீங்க, அதாவது அவார்ட் வாங்குறாங்க வர்றாங்க. இப்போ இதில் வந்து உண்மையில் எங்களுக்கு இப்போ யாராவது எங்களுடைய அவார்ட் செரமனிக்கு ஸ்பான்சர்ஸ் யாராவது இந்த அவார்ட் செரமனிக்கு தர போகிறீங்கன்னா நிச்சயம் எங்களுக்கு கால் பண்ணி அதுக்கான ஸ்பான்சர்ஸ் தரலாம். இது ஒரு முழுதான ஒரு அவார்ட் செரமனியாக இருக்கும். இதுவேற காலமாக நடக்காத ஒரு அவார்ட் செரமனியாக இருக்கும். அதுக்கான முயற்சி தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சார் நீங்கள் எப்போ அது எப்படி அதாவது என்ன வித்தியாசம் அப்படின்னு செய்ய போகிறீங்கன்னா அது உண்மையில் வந்து நீங்கள் அந்த அவார்ட் செரமனி அந்தன்னு வந்து பார்த்தா நிச்சயமாக இருக்கும். இப்போ மட்டும் எங்களுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் இருந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த டாக்டர் மைலாஷன் அந்த தரப்பில் கூடி வந்து அவர் கூட வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக அது ஒரு நாளும் எனக்கு 30 கேஸ் வேணும், 30 கேஸ் வேணும், இந்த டாக்டர் வர்றாங்க, இந்த ஸ்பான்ஸ் தர்றாங்கன்னு என்னென்னு சொன்னால் டாக்டர் மைலாஷனுடைய அந்த பங்களிப்பு பிஹைமி அவார்ட்ஸுக்கு இந்த ஊக்கத்துக்கு பெரிய ஒரு பில்லர். உண்மையிலே நான் அதை அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு நாளும் ஓகே இந்த டிக்கெட் போயிட்டு விஐபிஸ் போயிட்டு இந்த டாக்டர் வரணும்டா உண்மையில பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற பிசிக்கும் அவர் இருக்கிற இதுகளுக்கு இடையில எங்களுக்கு பிஹைமிக்கு ஸ்டாண்ட் பண்ணமெண்டா அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று மாதிரி நான் நல்ல தெளிவாக விளைய கொண்டுறேன்டா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ரெடியாக இருக்கணும். அதற்கான பிளாட்ஃபார்ம் தான் இங்கே சரியாக இல்லை. இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கி விட்டோம்னா இதற்கூடாக நிறைய சப்போர்ட் போய் சேரும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் டாக்டர் மைலாசன் இப்படி கழிச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த பிஹைமியோட ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த லெஜண்ட் அண்ட் ஐகான்ஸ் நிகழ்வில் ஒவ்வொரு ஹெல்த் ரிலேட்டடான விடயங்களை கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் கேன்சர் எடுத்தோம்னா அடுத்த வருஷம் நாங்கள் கழிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் என்ன டாக்டர் அந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான அந்த விடயங்களை கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். ஏன்னா டாக்டர்ஸ் மேர் இதே மாதிரி டாக்டர்ஸ் மேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கணும் அந்த வேலையும் தாண்டி வந்து அந்த சமூகத்தோட போராடுறதுக்கு. அப்போ இவையை நாங்கள் கைவிட்டோம்னு சொன்னால் இவைக்கு நாங்கள் எங்களான சப்போர்ட் கொடுக்காம விட்டோம்னா இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டயர்டாக என்னடா அப்போ இன்னும் ஒருத்தரும் வர்றாங்களே நாங்கள் தனி விட வேண்டியது எங்கள் சார்ந்த மீடியாக்கள் எங்கள் சார்ந்த அந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இவர்களுக்கான அந்த சப்போர்ட் கொடுக்குமா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்தில் எங்களை மக்களை ஒரு கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். ஆகவே இந்த அவார்ட் செரமனி மட்டுமே இல்லை, இந்த அவார்ட் செரமனிக்கு யாராவது அது பங்களிப்புகள் ஸ்பான்சர் தரேன்னா தரலாம். இல்லை என்ன சொன்னால் நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்து வந்தாலும் ஓகே. இதைத்தான் நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் மீடியாங்கிறது தான் இந்த காலத்தில் ட்ரெண்டிங்காக இருக்குது. அது ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது பிஹைண்ட் மீ இன்டர்நேஷ்னல் மீடியாவின் தூரநோக்கு சிந்தனை அடுத்தது என்ன, அவங்களோட அடுத்த பாய்ச்சல் என்ன, இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹைண்ட் மீ மீடியா பொறுத்தவரை இன்னும் 2 நோக்கம் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இளைஞர் ஜோதிகளை நான் உள்வாங்குறேங்க, மீடியாக்கள் உள்வாங்குறது. அது எப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தா ஊழியர்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாலண்டியர்ஸாக கூட இப்போ என்னென்று அடுத்தது ஏன் அப்படி நாங்கள் இந்த முடிவு எடுத்துக்கணும்னு சொன்னால் ஸோ இனிவரும் காலங்கள் நடக்க போகிற ஏதோ ஒரு அவேர்னஸ்ண்டா எங்களுடைய பிஹைமியினுடைய அந்த வாலண்டியர்ஸே காணும் இவ்வளோ தூரத்தை இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸு கொண்டு போகிறதுக்கு. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகங்களும் அதை பிறந்து வாழ்கின்ற எமது சாதனையாளர்களை சாதனை இந்த பிஹைமி மேடை கொண்டு வந்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை கடல் கொடுக்கணும்ன்றது என்ற அடுத்த நோக்கம். 3வது அந்த தாயம் சார்ந்த நிகழ்வுகள் அதுக்கு எப்பவுமே எப்பவுமே துணையாக நிற்கும். அந்த நிகழ்வுகளையும் மீடியா அது எப்பவுமே அந்த தாயம் சார்ந்த நோக்கோட கொண்டு வரும்ன்றதுல எந்த வித ஐயப்படம் இல்லை. இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை விட இனி எப்படி இந்த மீடியா இந்த ஐடி இப்போ இருக்கிற அந்த
அது தொழில்நுட்பங்கள் போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பிஹைண்ட் மீடியா போய்கொண்டிருக்கு. டிஜிட்டல் ஊடகத்துறைங்கிறது மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியா மட்டும் இல்லாம அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு சமுதாயத்தின் அடையாளமாகவும் இருக்கு அப்படிங்கிறத இப்போ இவர் சொன்னதுலேருந்து நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் நாங்களும் நன்றி சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்த பிஹைண்ட் மீ மீடியா அண்ட் கனா உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். எங்களுடைய கனவு எங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யறதுக்காக கடுமையாக வேலை செய்கிறதுக்கு இதற்கு நன்றி. அதே நேரம் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து எங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கும் மதுவந்தி உங்களுக்கும் உங்கள் நன்றிகள். முக்கியமாக ஆதி டிவி எங்களை இன்றைக்கு உள்வாண்டி இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களை இந்த சம்பவம் இந்த நிகழ்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்வதற்கு மிக்க மிக்க நன்றி. என்னன்னு சொன்னால் டாக்டர் மைலாஷ் நான் சொன்ன மாதிரி முதலாவது நன்றி இந்த ஆதி டிவிக்கு எங்களை இந்த உள்வாங்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து அது நேர்காணல் ஊடாக வந்து அந்த பப்ளிக்கு கொண்டு சேர்க்குற அந்த கடவுள் ஈடுபட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே போல் மதுவந்திக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே போல் இந்த ஊடகத்தின் ஊடாக டாக்டர் மைலாஷனாக்கும் ஒரு பெரிய நன்றி. எங்களோட வந்து இவ்வளோ நாளும் என்ன சொன்னால் கடந்த ஒரு 3 மாத காலமாக அவர் நினைத்துள்ள விடையில் டே நைட் ஃபோன் பண்ணி பார்த்து இவ்வளோ கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் மிக்க நன்றி தெரிவித்து விடவர. நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியான ஒரு கனவு ஒரு முயற்சி ஒரு வெற்றி இதில் வருகை தந்த திரு கனா செல்வா அவர்களுக்கும் டாக்டர் மயிலாஷன் மயில்வாகனம் அவருக்கும் நன்றி.